அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் நான் வந்து சவாலுங்கிற படத்தில் பர்மா பாப்பான்னு ஒரு கேரக்டர், லுங்கியெல்லாம் கட்டி கொஞ்சம் அது அந்த டைப்பான கேரக்டர் தான் அது. இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் முழுமையாக நம்ம அதை ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவங்க வந்து எங்கிட்ட நிறைய வந்து என்னை வந்து பார்க்க வருவாங்க. ஏன்னா என்னமோ தெரியாது, அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், வந்து பார்க்க வருவாங்க. இந்த உளுந்தூர்பேட்டையில் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வருவாங்க வருஷம். பாம்பே, டெல்லி, அமெரிக்கா எங்கெங்கேருந்தெல்லாம் வர்றாங்க, எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. அழகாக இருப்பாங்க, எல்லாரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள். அதுதான் அது. அவங்க என்னக்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்களும் ஒரு நொண்டி, ஊமை, செவிடு இவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் அனுதாபப்படுறீங்க, உடல் ஊனமுற்றவர்களை அவங்கள பார்த்தா நம்ம அனுதாபப்படுறோம். ஆனால் இவங்களை பார்த்தா மட்டும் ஒரு கொஞ்சம் கேலியாக சிரிக்கக்கூடிய ஒரு கேலிக்குரிய பொருளாக எங்களை நினைக்கிறாங்க. நாங்களும் ஒரு ஊனமுற்றவர்கள் தான், நாங்களும் மனித பிறவிகள் தான், எங்களுக்கும் உணர்ச்சி இருக்குது. அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு நான் சொல்லி காமிக்கணும் உங்களுக்கு. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆயிட்டாங்கன்னு சொன்னோடனே வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்து இந்த குரூப்பே இருக்காங்க இல்லையா, அவங்களோட போய் சேர்ந்துக்கிறாங்க. இந்த வயசான அதுலேயே வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அந்த இளமையாக இருக்கிறவங்க அப்படியே தத்து எடுத்துக்கிட்டு அந்த வயசானவங்களை அவங்க வளர்க்குறாங்க. சமுதாயம் அங்கே அது உருவாக்கி அந்த பெரியவங்களை வளர்த்து அவங்க இறந்த உடனே இவங்களே கொல்லி போட்டு அந்த மாதிரி ஒரு அன்புன்னா அது ரொம்ப அன்பா அவங்க பழகுறாங்க. அதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து திருடிடுறாங்க, என்ன கொடு அப்படின்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க, இது மாதிரிலாம் எங்களை பண்ணுறாங்க, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்காக அந்த ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணி காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை நான் பண்ண போகிறேன்.